இந்த வீடியோவில் ஒரு 2-3 அப்டேட் கொடுத்துருவோம். தக் லைஃப்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா கமல்ஜி, அது வந்து இவருடைய மணிரத்னத்துடைய இயக்கத்தில் போயிட்டுருக்கு. இப்போ தான் சமீபத்தில் அதுலேயும் ஒரு அஃபிஷியலாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்னு அதில் பார்த்தா தக் லைஃபுக்கு வந்து சிலம்பரசன் டப்பிங் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் டப்பிங் கொடுக்குறாரு, டப்பிங் பண்ணியெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. இப்போ ஒரு ட்வீட் வந்திருக்கு. அதில் என்ன தெரியுமா வந்திருக்கு, ஆன் போர்ட் தக் லைஃப் நாசர், ஆன் போர்ட் தக் லைஃப் அபிராமின். என்னடா இது, ஒரு பக்கம் டப்பிங் முடியுது, இன்னொரு பக்கம் தான் ஆன் போர்டு வராங்க, ஒன்றுமே புரியலையே. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் போகுதா. அடுத்த இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தகவல் இன்றைக்கி பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஆனால் இது வந்து ஒரு மாரி செல்வராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரில. ஆனால் நேற்றும் இன்றுலேருந்து ஒரு தகவல் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ட்டு. இதில் 2-3 தயாரிப்பாளர்களும் சொல்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு அவர் தயாரிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த லியோ படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணார் லலித், அவர் பேர் அடிபடுது. என்னன்னு தெரியலையே, பரபரப்பாக இருக்க. நண்பர்களே, உங்களுக்கு எது கரெக்டான ஒரு அப்டேட்டாக இருக்கும் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்திற்கான அடுத்த படம் வந்து மாரி செல்வராஜுடைய காம்போவா இல்லை நெல்சன் ஜெயிலர் 2வா, எது வேணும் உங்களுக்கு? கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.